இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாய்வு குச்சி பிஸ்கெட் நாட் போடும்போது எப்படி ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு வந்து போடுறது அப்படிங்கறத இந்த கூட பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சாய்வு குச்சி பிஸ்கெட் நாட் யூஸ் பண்ணி போட்டுட்டு வரேன். இங்க வந்து எப்படி நம்ம ஏணிப்படி முடிச்சு வச்சு ஈவனா அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ரன்னிங் ஒயர் ஒன்று போயிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைன் நான் ஃபுல்லா போட்டு வந்துட்டு கடைசியில் முடிக்கிறப்ப வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பின்னலுக்கும் கடைசி பின்னலுக்கும் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிருக்காதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ரெண்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்காது. இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலான உங்களுக்கு பாக்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு வச்சு நீங்கள் வந்து இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் பண்ணுவோம். ஸோ அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டில் உங்களுக்கு ஒரே ஒரு வெர்டிக்கல் ஒயர் தான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பின்னல்ல. ஆனால் இங்கே 2 ஒயர் இருக்கு. ஸோ ரெண்டையும் நீங்கள் வந்து லூஸ் பண்ணும் இந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி கீழே இருந்து தள்ளுவோம். அப்போ மேலே வந்து உங்களுக்கு லூப் லூஸ் ஆகும். ஸோ கீழே இருந்து தள்ளுறேன், அப்போ மேலே உங்களுக்கு லூப் லூஸ் ஆகுது இந்த மாதிரி. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இப்படி பின்பக்கமாக இப்படி மடிக்கணும் இந்த மாதிரி. ஸோ ஒன்றும் பண்ணுறதில்ல. இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்படி பின்பக்கமாக இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுனா இப்படி பிடிச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இடது கையில் இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்போ நம்ம மேலே லூஸ் பண்ணியிருக்க மாதிரிவா அதுக்குள்ளார ஒன்னொன்னா விடணும் நம்ம. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளார விடுறேன். விட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஒயர் இருக்கல்லவா அதோட தளவு எடுத்து இப்படி கீழ் பக்கமாக கீழே இருந்து மேலே அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார நம்ம விடணும். கீழே இருந்து மேலே விடணும் நம்ம இப்படி விட்டுக்கிறோம். அடுத்தது அந்த ரன்னிங் ஒயர் லூப் அப்படியே எடுத்து செகண்ட் வெர்டிக்கல் ஒயரோட லூப் இருக்கல்லவா இங்கே மேலே லூஸ் பண்ணது அதுக்குள்ளார விடுறோம். விட்டுட்டு அடுத்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து நீங்க வந்து கீழே இருந்து மேல் நோக்கி அதை விடணும்னு வச்சுக்கோங்க. இப்படி விடும்போது எல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் டைட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து வெர்டிக்கல் ஒயர் எல்லாத்தையும் டைட் பண்றேன். இப்படி கிட்ட இழுக்கிறேன், அதே மாதிரி மேலே இழுக்கிறேன். ஸோ இப்படி டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் லூப் வந்து முதல்ல இருந்த லூப்புக்கு மேலே வராப்பில் வைக்கணும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. சில நேரம் அதை டைட் பண்ணும்போது இதாகாதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக போய் ஃபிட் ஆகாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி நம்ம டைட் பண்ணி விடுறோம். அதே மாதிரி அடுத்த வெர்டிக்கல் ஒயரை நான் வந்து டைட் பண்ணுறேன். பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கும் இப்படி. ஸோ அதையும் டைட் பண்ணுறோம் நம்ம டைட் பண்ணுறோம். அவ்வளோதான் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 2 பின்னாலையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது ரன்னிங் ஒயர் இப்படி இருக்கும். அது வந்து இப்படி நீங்கள் பின்னாடி இருந்து எடுத்து வரணும். வரும்போது இங்கே மேலே ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியும். எடுத்துட்டு வந்து நீங்கள் லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த லைனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த நாட் பார்த்தீங்கன்னா 2 வெர்டிக்கல் ஒயர் இருக்கும் ஒரே நாட்டில். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு நடுவில் வந்து இப்படி எடுக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுலேருந்து பின்னக்கூடாது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு நாட்டு. அப்பனா அடுத்த நாட் இப்போ ஒவ்வொரு தடவை ஏணிப்படி முடிச்சு வச்சு போடும்போது ஒரு நாட் உங்களுக்கு வந்து அடுத்தது ஜம்ப் ஆகிட்டே வரும். ஸோ அடுத்த லைனுக்கு முதல் லைனில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போட்டது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நாட் உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் லாஸ்ட் நாட். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாட்டாக வந்திருக்கும். ஆனால் இப்போ அடுத்த லைன் போடும்போது இந்த லைனில் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாட் வரும். இந்த ரோவில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாட் வரும். ஸோ அதனால பின்னாடி வந்து இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி நாம சாய்வு குச்சி பிஸ்கெட் நாட் போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ஆர்டினரி பாக்ஸ் நாட் மாதிரி தான். ஆனால் 2 வெர்டிக்கல் ஒயர் வரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படி 2 வெர்டிக்கல் ஒயர் வரதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏணிப்படி முடிச்சு போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த லைனுக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டதுனால தான் உங்களுக்கு அந்த ஈவனாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்ஈவனாக வரும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு இதுக்கு போடுறீங்க. இதில் ஒன்றும் இல்லை, 2 வெர்டிக்கல் ஒயர் இருக்கனால ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஒயரை கவர் பண்ணிட்டு அடுத்தது செகண்ட் வெர்டிக்கல் ஒயருக்கு வரும். ஸோ இந்த லூப்பில் உள்ளே தள்ளிட்டு இந்த ஒயர் எடுத்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வரோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரோம் நம்ம. அதுதான் ஒன்று டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கலாம். இது திருப்பி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். பின்னிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த இடம் வரும்போது ஏணிப்படி முடிச்சு வச்சு ஜம்ப் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த லைனில் இதுதான் ஃபர்ஸ்ட் பின்னல். அப்போ அடுத்த லைனில் வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பின்னல் அடுத்த நாட்டுக்கு உங்களுக்கு ஜம்ப் ஆகிருக்கும். இந்த மாதிரி தானே வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ.